டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோடவே 1.5 கையளவு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு, 4 மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதை நாளாக கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ இருக்குது இல்லையா, நீங்கள் இது அப்படியே தேங்காய் பல்லாக போடுறது, அந்த பீஸாக போடுறத விட நீங்கள் இந்த துருவன தேங்காவாக ஒரு அரைக்கை தேங்காய் இதையோடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு, 2 வெந்தயம், இதெல்லாம் கொஞ்சம் 2னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதையும் இதோடவே சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸோடு இருக்கணும். நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதையும் இதோடவே சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி.